எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முத்துக்குமரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இவரை டிவியில் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுத்து பார்த்துருப்பாங்க, இன்டர்வியூ கொடுத்து பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய பட்டிமன்றத்தில் பேசியிருக்காரு. நிறைய யூடியூப்லலாம் இவரோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டாக பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின்னராகவும் ஆயிட்டார் சீசன் 8. அவரை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ. அவர் பிறக்கிறப்போவே அவரை என்ன சொல்லிட்டாங்கன்னா, மன வளர்ச்சி பாதிக்கிற குழந்தை மாதிரி தான் இவங்களோட நடவடிக்கைகளாக இருக்கும். அவங்க பிறக்கிறப்பவே ட்வின்ஸாக தான் பிறந்திருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. இதில் ரெண்டாவதாக பிறந்தது தான் முத்துக்குமரன். அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் அப்படிங்கிறது சொன்னோன்னா அந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா பல தலைமுறைக்கு அப்புறம் ஒரு பையன் பிறந்திருக்கான், கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரோம், ஆனால் டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே. அந்த குழந்தை மேலே அதிகமான கவனம் வைக்க ஆரம்பித்தாங்க, அதிகமான பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா, 12 வயசு இருக்கிறப்போ 2 மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 1 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அப்ப அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, புத்தகத்தை வாஸ்து காமிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற எல்லா கதைகளும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 1000 மேலே கதைகள் சொல்லியிருப்பாங்களாம். நார்மலாக கதை சொல்லிட்டு இருந்த தாய் என்ன பண்ணாங்க, புக்ஸ் படித்து அதில் இருக்கிற எல்லா ஸ்டோரிஸையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த கதையை கேட்டு தான் முத்துக்குமரன் வளர்ந்துருக்காரு. அப்போது நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு குழந்தை கருவில் இருக்கிறப்போ அம்மா அப்பா நல்ல வார்த்தைகள் தான் பேசணும், நல்ல செயல்கள் தான் செய்யணும், அப்போ தான் அந்த குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல விஷயங்களை கேட்டு அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு குழந்தை பிறந்து வளருது. அது பணக்காரங்களாக இருக்கா ஏழையாக இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த குழந்தை எந்த சிச்சுவேஷனில் வளருது, என்ன நல்ல வார்த்தைகளை தாய் தந்தை கிட்ட கேட்டு வளருதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறப்ப முத்துக்குமரன் நிறைய ஸ்டோரிஸை அவங்க அம்மா கிட்ட கேட்டு நிறைய புக்ஸ் படித்து தான் அவர் வளர்ந்துருக்காரு. அப்போது அவர் எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக ஆயிட்டாருன்னா, ஒரு சபையில் அவரை விட்டா 400 பேர் 500 பேர் இருக்கிற சபையில் விட்டால் கூட அவர் எல்லாருடைய மனதையும் ஈர்ப்பார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார், நகைச்சுவை கலந்து கருத்தையும் சொல்லிடுவார். இந்த அளவுக்கு ஒரு திறமையான குழந்தையா அவர் வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்போ அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போகிற இடத்துல இந்த வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு ப்ரொஃபஸர் வீடோ ஒரு டீச்சர் வீடோ இல்லை ஒரு பெரிய எம்ப்ளாயி வீடோ தான், அங்கே போய் தான் வீட்டு வேலை அவங்க செய்வாங்களாம். அப்போ அவங்க நினச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் படித்தனால தானே இவ்வளோ பெரிய நல்ல பொசிஷனில் வந்திருக்காங்க, அவங்க 7வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, நம்ம பையனை எப்படியாவது நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், படிப்பு தான் ஃப்யூச்சரில் காப்பாற்றும் அப்படின்னு அப்போ அவங்க அந்த முடிவை எடுத்திருக்காங்க. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க 7ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க, ஆனால் தான் பையன் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும், நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே நல்ல பல கதைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உள்வாங்கிய முத்துக்குமரன் தான் இந்த அளவுக்கு இப்போ ஷைனாக இருக்கார். அவர் எப்படி எல்லாருமே பேசலாம், ஆனால் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணி அவங்கள ரசிக்க வச்சு சில பேரால் தான் பேச முடியும். அதில் ஒருத்தர் இவர். என்னதான் பல கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், நம்ம மேலே நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு கடின உழைப்பை போடுறாரு. அப்போ அவர் ஸ்கூலில் ஆனுவல் டேலாம் ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் போய் கலந்துப்பாராம். அப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கொடுப்பாராம். அவர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே டிஆர் சார் கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு, நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட்டில் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, வின் பண்ணியிருக்காரு. அப்போது அவருக்கு சின்ன வயசுலேயே அந்த ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இருக்கிற எல்லா காம்படிஷன்லேயும் கலந்துருக்காரு. அவர் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவரோட கிளாஸ்மேட்ஸ் யாராவது கவலையில் இருந்தால் அப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாராம், அப்பவே மோட்டிவேஷன் கொடுப்பாராம். இதெல்லாம் அவர் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு தாய் தான். ஒரு தாய் அந்த இடத்துல என்னன்னாலும் சும்மா வேற கதை பேசியிருக்கலாம், இல்லை பிள்ளை இப்படி இருக்கேன்னு கவலையில் உட்காந்துருக்கலாம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட புக்கை படித்து குழந்தைக்கு சொல்லணும், நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு அவங்க அந்த பயிர் போட்டது தான் இப்போ அது இவ்வளோ பெரிய விதை போட்டது தான் இவ்வளோ பெரிய மரமாக ஆகி நிற்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் யோசிக்கவும் வைக்கிறாங்க, அதே சமயம் சிந்திக்கவும் வைக்கிறாங்க, கருத்தையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் அவருக்கு கலாட்டாவில் சான்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்எஸ் மியூசிக்குள்ளே வராரு, நிறைய பேரை இன்டர்வியூஸ் பண்ணுறாரு, நிறைய டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவரை டெவலப் பண்ணிக்கிறாரு. நிறைய பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதும் அவர் பேசுவார், சினிமா கருத்துக்கள்லாம் அவர் சொல்லுவார், மனசில் பட்டதை
கரெக்டான வகையில் கரெக்டான வேலை மக்களுக்கு அதை தெரியப்படுத்துவார். அவருக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிக் பாஸ் சீசன் 8. அதில் போயும் அவர் யார், அவரோட திறமை என்ன, அவரோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு நிறைய மக்களுக்கு வந்து நிரூபிச்சிருக்காரு. இப்போ நிறைய மக்களோட அன்பை வந்து சம்பாதிச்சிருக்காரு. அவங்க ஊருக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. பிக் பாஸ் 8ஓட டைட்டில் வின்னராகவும் ஆயிருக்காரு. அவரை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.